Hi guys, welcome back to my channel. Let's go for shopping guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா சரோஜினி மார்க்கெட். ஆமா, சரோஜினி மார்க்கெட் ஷாப்பிங் தான் பார்க்க போறோம். இந்த ரொம்ப ஹைப்பான சரோஜினி ஹால். It's going to happen. Yeah! So finally we reached the சரோஜினி மார்க்கெட். இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆளே நாங்கள் தான் அந்த கடைக்கு எல்லாத்துக்குமே போனி பண்ணது. பிகாஸ் கரெக்டாக நாங்கள் மார்னிங் 9 o'clock ரீச் ஆகிட்டோம். ஷாப் ஓப்பனிங் வந்து 10 o'clock சம்திங். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் போய் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி வச்சோம். அந்த டெனிம் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே 150 தான் கைஸ். சீரியஸ்லி ஒரு கலெக்ஷனும் நல்லா இருந்தது. பட் நான் தான் அந்த இடத்துல ஜீன்ஸ் வாங்கலை. ஷோர் நான் வாங்கினேன், ஷார்ட்ஸ் வாங்கினேன். தட் வாஸ் வெரி நைஸ், ஃபிட்டடாகவும் இருந்தது. அண்ட் நிறையா அந்த வின்டர் வேர் ட்ரெஸ்ஸஸ் தான் அங்கே நிறையா இருந்தது. பிகாஸ் அங்கே செம்ம குளிர். சென்னையில் குளிர் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அண்ட் நானும் ரீசெண்டாக போயிருந்தேன். சாரி, இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நான் ரொம்ப 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு தான் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு. ஸோ ரியலி சாரி. ஸோ அங்கே வின்டர் வேர் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நிறையா இருந்தது. பட் நான் அவ்வளோவா வின்டர் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் போட மாட்டேன். ஸோ அதனால் ஐ வாஸ் ஜஸ்ட் செக்கிங் த ப்ரைஸ் அண்ட் எவ்ரி திங் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ். லைக் 250 தான், மேக்ஸிமம் 500 தான் இருந்தது. கொஞ்சம் நல்லா போனீங்கன்னா மென்ஸ்க்குலாம் 500 தான் இருந்தது. டெனமும் 500 தான் இருந்தது, மென்ஸுக்கும் சரி விமென்ஸுக்கும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அடிச்சு போயிருந்தது. ஏன்னா அப்போதான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ரோடே ஒரு மாதிரி வெறிச்சோடியாக இருந்தது காலையில் வந்ததுனால. எல்லாமே அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்று ஒன்று அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல கடை இருக்குமான்னு தேடிட்டு போயிட்டே இருந்தேன். எங்கள் அங்கிள் வந்து இந்த குட்டி சாத்தா என்னை விடுமா விடாதான்ற ஒரு நிலைமையில வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படி இருந்தாலும் நான் அவரை பிடிச்சி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருந்தேன். பாவம் மனுஷன் அன்னைக்கு ஃபுல்லாக நொந்துட்டாரு. அப்படியே நான் என்னையும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் அண்ட் ஏர்பாட்ஸ் அந்த லோக்கலில் வித்துட்டு இருந்தாங்க. சடனாக வீடியோவில் வந்து ஹாய் சொன்னார். வாட்ச் வாங்கிக்கிறீங்களா, ஏர்பாட்ஸ் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆல்ரெடி என்கிட்ட அதெல்லாம் இருக்குது. ஹிந்தியில் வேண்டாம் சொல்லிக்கிட்டே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து ஷாப் ஓப்பனாக இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து H&M, Zara அந்த மாதிரி பிராண்டட்லாம். ஆக்சுவலி சரோஜினி மார்க்கெட் இஸ் அ தெஃப்ட் ஷாப், ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான். உங்களுக்கு நல்ல பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ் செகண்ட் ஹேண்டடில் வாங்கணுன்னா நீங்கள் சரோஜினி மார்க்கெட்டை விசிட் பண்ணலாம். போயிட்டே இருக்கும்போது இந்த கம்மல் கடையை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கம்மல் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அப்படியே போகும்போதே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன். உனக்கு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு கேட்டேன். அவனும் ஒரு ஜெனம் ஜாக்கெட்காக ரொம்ப ஆசைப்பட்டான். பட் அவன் நேரம் அங்கே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனுக்கு கிம்பிள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டிருந்தாரு. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த கம்மலை வாங்கிட்டு இந்த கடையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அங்கே ஷர்ட்ஸ் இருந்தது. இப்போது இருக்கிற எல்லாம் பிரிண்டர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட்ஸ், கப்ஸ், மக்ஸ், செராமிக்ஸ் எல்லாமே இருந்தது. பட் எனக்கு தான் டைம் இல்லை பார்த்து பொறுமையாக வாங்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாமே அவசரமாக போயிட்டு இருந்ததுனால. ஸோ இந்த டெனிம் ஜீன்ஸஸ் பாய்ஸ்க்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 rupees. ஸோ எல்லா மெட்டீரியலுமே நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹேண்டட் மாதிரியே தெரியல உங்களுக்கு. நான் சும்மா விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன். 100லேருந்து 200லேருந்து 250லேருந்து ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அப்புறம் ஒரு சந்து மாதிரி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பிரிண்டட் ட்ரெஸ்ஸஸ்லாம் அது ஒரு 500-600 ரேஞ்சில் இருந்தது. எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு சொன்னார். பேரம் பேசி ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அதை போட்டு ஒரு வீடியோவும் போட்டிருப்போம், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்த தெருவுக்கு போனோம். அடுத்த தெருவில் போய் பார்த்தீங்கன்னா குர்த்தீஸ், டாப்ஸ்,
ஷர்ட்ஸ், அப்புறம் கார்செட்ஸ் எல்லாமே வித்தின் 250 300க்குள்ளே இருந்தது. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். பட் நீங்கள் பேரம் பேசினா கூட பேரம் பேசி வாங்கிக்கலாம் கைஸ். நல்லா தான் இருந்தது. நான் அந்த மாதிரி கார்செட்லாம் போட மாட்டேன். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த கொரியன் லாங் ஜாக்கெட்ஸ்லாம் சீரியஸ்லி செகண்ட் ஹேண்டடில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 150க்கு வாங்கினேன் அந்த ஜாக்கெட், ஃபுல் லென்த் ஜாக்கெட். ஐ பாட் இட் ஃபார் 150. அதுவும் நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கும் அப்படியே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் வாங்கிட்டு எல்லாமே பார்த்தோம். அங்கே நிறைய இருந்தது, மேக்கப் ஐட்டம்ஸ், மேக்கப் ப்ரஷஸ், எல்லாமே பிராண்டட்னு சொல்ல முடியாது, பட் இருந்தது. இந்த மாதிரி குர்தாஸ், செட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருந்து. இந்த சைடில் வந்தது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டில் சரோஜினி அந்த லைன் மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஸோ வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினேன், நல்லா இருந்தது. ஷால்ஸ், ஆக்சுவலி நான் 2 டாப் வாங்கினேன் 100 ருபீஸ்க்கு, நல்லா இருந்தது. அங்கே வந்து பேக்ஸு, ஸ்லிப்வேர்ஸ், நைட் பேண்ட்ஸ், நைட் சூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீசன் ப்ரைஸாக வாங்கிக்கலாம். அண்டு இந்த பிரிண்டஸ் ஃப்ராக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஊர் ஃபுல்லாமே நீங்கள் வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா வாங்கிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம சென்னைக்கு ட்ரெண்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ வாங்கிட்டு இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே 300. ஆக்சுவலி நான் ஒரு 300 ருபீஸ் ஒயிட் ஷர்ட் வாங்கினேன், பட் பேரம் பேசி 150க்கு வாங்கிட்டேன். அது ஒரு நல்லா ஃபுல் லென்த் லாங் ஒயிட் ட்ரெஸ். இந்த க்ராப் டாப் எல்லாமே 100 ருபீஸ் தான். நான் மோஸ்ட்டாக ரொம்ப க்ராப் போட மாட்டேன்றதுனால சும்மா வீடியோக்காக சும்மா பார்த்தேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி இந்த நெட்டட் மேலே க்ராப் டாப்ஸு இப்போது ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஒரு 10-11 ஆகிடுச்சு. நாங்கள் போய் 2 மணி நேரமாக சுற்றிட்டு தான் இருந்தோம். நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 9:30 அந்த மாதிரி தான் போனேன். அப்போ தான் கடை திறந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாம் காட் செட்ஸ், ட்ரெஸ் எல்லாமே பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஓவரால் நான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை, நான் சும்மா கம்மியாக தான் பார்த்தேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அறக்க பறக்க எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு மெமரைக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் டெல்லி போனால் வாங்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் தயவு செஞ்சு நாளை விட்டால் போதும் சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டாரு. ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவரை போட்டு சும்மா விடாமல், வாங்க அங்கிள், எங்கே போகிறீங்க அங்கிள், அங்கே போகாதீங்க அங்கிள்னு சொல்லிட்டு கூடவே நிற்க வச்சுட்டு இருந்தா. பாவம் மனுஷன், ஒரு டீ குடிக்க கூட நான் விடலை. வாழ்க்கையில் அட் திஸ் பாயிண்ட் ஹீ ரிக்ரெட் இஸ் லைஃப். அந்த மாதிரி ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டாரு என் கூட வந்தது, கூட்டிகிட்டு போனது. கிட்ஸுக்கும் நல்லா ட்ரெஸ்ஸஸ் இருந்ததாங்க, ஆல் அரவுண்ட். ஸோ வாங்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கோட்டு பார்த்தேன், சரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது சும்மா பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த கோட்ஸ் தான் 150 தான். சீரியஸாக நீங்கள் நல்லா அரவுண்ட் பிக் பண்ணி பார்த்து எடுத்திங்கன்னா உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக எடுத்துக்கலாம். அங்கே வந்து ட்ராக்ஸு, ஷர்ட்ஸு, இந்த பிரிண்டர்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே ஆல் அரவுண்ட் வாங்கிக்கலாம். இன்னொரு வாட்டி போனால் சாந்தினி சவுக் போகிறேன் கைஸ், போயிட்டு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். இப்படியே அலசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதை 150 ரூபாய்க்கு தூக்கி போட்டு வந்துட்டேன். எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கிட்ட பேரம் பேசலை, சரி ஆல்ரெடி 150 ரூபாய்க்கு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பேரம் பேசினா காரி துப்பிடுவான்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அங்கிள் ரொம்ப பாவம், வாமா டைம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தார். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2:30க்கு ஃப்ளைட், 3 o'clock ஃப்ளைட் எங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஹோட்டல் போய்ட்டு ஹோட்டல்லேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் ஏர்போர்ட் போனோம். போயிட்டு டிக்கெட்ஸ், பேகு, லக்கேஜ் போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்தது. ரேப்பிடோ போட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறிட்டு
ஒரு வாங்கினேன். இப்போதான் அந்த கங்கா கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன்ற மாதிரி திருப்தியாக ஷாப்பிங் பண்ணிட்டு போனேன். ஒரு ஆசை தான், என்னதான் இதுக்குன்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனதான். போனதில் கொஞ்சம் செலவாயிடுச்சு. போகிற வழியில் எங்கள் அங்கிள் ரொம்ப பாவமாக இருந்தார். பாவம், ரொம்ப நோகடிச்சிட்ட மனுஷனை. வீடு அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே என் மேலே ரொம்ப கொலவெறியில் இருந்தார். நானும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஆசையில் போயிட்டேன். எனக்கு அவருக்கு உடம்பு சரியிருந்த ஐடியாவே இல்லை. அவரும் எதுவுமே எனக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சொன்னார், எனக்கு சுத்தமாக உடம்பே சரியில்லை அப்படின்னாரு. ஏன் அங்கிள் அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னேன். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை அவர். ஸோ மறுபடியும் ஆட்டோ ஏறி லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். இது சொல்ல போனோன்னா, இது ஆக்சுவலி என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏற போகிற தருணம். ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா ஐயா ஃப்ளைட்டு, நம்மளும் இந்த ஃப்ளைட்டில் ஏறுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரில, எனக்கு இருந்தது. ஸோ ஃப்ளைட் ஏறுவோமா, போவோமா, லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனோம். இவ்வளோ பெரிய லைனில் நின்னோம் டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ லக்கேஜ் வெயிட் செக் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெவி லக்கேஜ் ஆகிடுச்சு. என் லக்கேஜ் ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி கையில் 2 பேக் இருந்தது. அவரோட ஸ்லிங் பேக் ஒன்று இருந்தது, என்னோட பேக் பேக் ஒன்று இருந்தது, ஒரு ஹேண்ட் பேக் இருந்தது. உள்ள ஸ்கேனிங்கில் போகும்போது சொல்லிட்டாங்க, ஒரே பேக்காக 2 பேக்கை தான் எடுத்துகிட்டு போக முடியும் கேபினுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியாவது கேபினில் போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி நசுக்குன்னு பேக்குள்ளே நசுக்கி ஒரு வழியா உள்ள செக்இன் வந்துட்டோம். அந்த ஸ்கேனிங் போகிறதுல என் பர்ஸில் ஒரு 4-5 சில்லறை இருந்தது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சுட்டானுங்க. என்னது இது, ஓப்பன் பண்ணி காட்டுன்ட்டு. ஏன்டா சில்லறையை கூடமாடா எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏர்போர்ட்டுக்குள்ளே, அது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு சரியான பசி. ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அவராது ஒரு டீ குடித்தாரு, நான் ஒரு டீ கூட குடிக்கல. உள்ளே போனோம். ஏர்போர்ட் செமையாக இருந்தது உள்ள, டெல்லி ஏர்போர்ட். போய் நாங்கள் லான்ச் ஆக்சஸ் எடுக்கலாமான்னு பார்த்தோம். லான்ச் ஆக்சஸில் அந்த ஆக்சஸ் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கைஸ். பட் ஆனால் அந்த கார்டில் என்ன ஒரு இஷ்யூஸ்னால், நீங்கள் உங்கள் பேங்க்கில் அந்த லான்ச் ஆக்சஸ்க்கு போய் பேசணும். ஸோ அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எங்கள் அங்கிள் 4-5 கார்டு வச்சுருந்தாரு. சீரியஸ்லி லாஸ்ட்டில் ஒரு கார்டு தான் அக்செப்ட் ஆச்சு. அதுவும் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பி ஆகணுன்ற மாதிரி. ஸோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். நான் மட்டும் கிறிஸ்பி அண்ட் டோனட்டில் ஒரு டோனட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா செம்ம பசி. கடைசியே ஏறி உக்காந்துட்டேன். பக்கத்தில் அந்த ஒருத்தங்கிட்ட, விண்டோ சீட் கொடுக்குறியாடான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டான். சரி போய் தொலை அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டுன்றதுனால எனக்கு காது நல்லா அடைச்சிக்கிச்சு. ஃபைனலி ஷிர்டி இறங்கிட்டோம். ஷிர்டி ஏர்போர்ட்டு ரொம்ப குட்டி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பெருசு கிடையாது. ரொம்ப 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 குட்டியான ஏர்போர்ட் அது. ஜஸ்ட் இவ்வளோ தான் சைஸ் ஏர்போர்ட். அது வெளியே போனீங்கன்னா ஃப்ளைட் தான். ஃப்ளைட்லேருந்து இறங்குனது செம்மையாக காது அடைச்சிக்கிச்சு. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் அங்கிளோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், கேப் டிரைவர். ஸோ அவங்க வண்டியிலே ஏறி கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து ஷிர்டி போகிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.